பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 52 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்து, அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆமென். பிரியமான தேவசனமே, கர்த்தர் நம்மை ரட்சிப்பதற்காக நம்முடைய தூதனானவரை அனுப்பி அவருடைய அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார்னு சொன்னது யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்மளதான் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய எல்லாம் நம்ம பிறந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எத்தனையோ தவறுகள் செய்திருப்போம். ஆனா அந்த தவறுகள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து நம்மளை ரட்சிக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய குற்ற மனசாட்சி நிறைய பேர் நம்மளை குற்றப்படுத்தலாம். நீ எல்லாம் அதை செஞ்சிருக்காங்க, எல்லாம் கடவுளே மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல நம்மளை குற்ற மனசாட்சிக்குள்ள ஜனங்கள் தள்ளலாம். பிசாசானவன் அப்படி வஞ்சிக்கிற ஆவியினால நம்மளை வஞ்சிக்கலாம். ஆனா கர்த்தர் தம்முடைய இரக்கத்தின் நிமித்தமும் அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். உங்களையும் என்னையும் தேவன் மீட்டெடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்ம தாங்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்குள்ள தேவ பலன் வெளிப்படுது. அப்ப அந்த தேவ பலன் நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது இல்ல. பிரச்சனைகளையும் பார்த்து நம்முடைய சுயநலமான காரியங்களை குறித்து யோசிச்சுக்கிட்டு, தன்னுடைய குடும்பத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டு இப்படியே ஓடிட்டு இருக்கோம். தேவனுடைய சமூகத்துல நேரம் செலவிடுறது இல்ல. அவர் அன்று நம்மை ரட்சிக்கவில்லை என்று சொன்னா இன்னைக்கு நம்ம இப்படி சந்தோஷமா இருக்க முடியாது, சுதந்திரமா சுத்த முடியாது. ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்வுல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது பாருங்க. அவர் உங்களை ரட்சித்து அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் போட்டிருக்கு. அவர் உங்க மேல முதல்ல அன்பா இருக்கிறாரு, அப்புறம் உங்க மேல பரிதாபமா இருக்கிறாரு. ஏன்னா அவர் ரொம்ப நேசிச்சதுனால அவர் தம்மையே ஜீவ பலியாகி ஒப்பு கொடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம். அந்த அன்பை ரசிச்சு நம்ம இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோமா, ஆண்டவரே நீர் எங்க மேல பாராட்டின பெரிதான கிருபைக்கு நன்றி. நாங்க எவ்வளவுதான் நெருக்கப்பட்டாலும் நீங்க உங்களுடைய அன்பின் நிமித்தம் நீங்க எங்களை தூக்கி எடுத்தீங்க. எவ்வளவோ தவறு செய்தாலும் நீங்க தூக்கி எடுத்தீங்கன்னு சொல்லி ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய எல்லா நெருக்கத்திலையும் நீங்க நெருக்கப்பட்டீங்க. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தின் தூதனானவர் எங்களை ரட்சித்ததன் பொருட்டாக ஆண்டவரே உங்களுடைய அன்பு நிமித்தமும் உங்களுடைய பரிதாப நிமித்தமும் ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டீங்க. ஆண்டவரே உங்க அன்பு எங்க மேல எல்லா அக்கிரமத்தை காட்டிலும் உங்களுடைய அன்பு எங்களை எல்லா அக்கிரமத்திலும் நீங்களாக்கி ரட்சித்ததப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னோட வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா அற்புதத்துக்காண்டி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிள்ளைகளோட இருதயத்துல இருக்கிற எல்லா குற்ற மனசாட்சிகளும் மறைந்து போக முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நானும் ரட்சிப்பு உண்டாக பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே ரட்சிப்பு பரிபூர்ணப்படும் பொருட்டாக தேவ ஆவியானவர் எங்களை ஆண்டவரே வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே தேவ சித்தத்தை தெரிந்து புரிந்து கொண்டு வாழ பேச நடக்க சிந்திக்க தேவ உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நாங்க எவ்வளவு தவறுகளை செய்திருக்கலாம், அந்த உணர்வு உள்ள ஆவி இல்லாம இருந்திருக்கலாம். ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களுக்குள்ள அந்த உணர்வின் ஆவி உண்டா இருக்கட்டும். கர்த்தர் மட்டும் எங்களை ரட்சிக்கலைன்னா நாங்க இந்த இடத்துல இருக்க மாட்டோம். இந்த அடிமைத்தனத்தின் வாழ்வு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிக்க தேவன் உதவி செய்யுங்க. ஆண்டவரை அநேகர் தங்களை அடிமைத்தனத்தின் வாழ்வுல குடி போதை மதுபான பழக்கத்துல அநேகர் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே தங்களால விடுதலை ஆகணும்னு நினைச்சாலும் விடுதலை ஆக முடியல. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜனங்களை நோக்கி கர்த்தர் இந்த காலை வேளையில ஆண்டவரே தம்முடைய ரட்சிப்பை ஆண்டவரே அவர்கள் மேல வைக்க முடியாது நான் செபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை ஆகுதுன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே அவர்கள் விடுதலையாக
தேவன் உதவி செய்வீராக. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிப்பீராகன்னு சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. தடைகளை நீக்கி போடுகிற ரொம்ப கடந்து போறதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறது, அதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க இந்த ஜனத்துக்கு அற்புதத்தை செய்யறதுக்காண்டி ஸ்தோத்திரம். அந்த கட்டுண்டவர்களை விடுதலையாக்குற வல்லமை புறப்படுவதாக சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் நிமித்தம் அவர்களை விடுதலையாக்கி ரட்சித்து காத்து ஆண்டவரே நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதை தேவன் நீங்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.